பிரேமா போன மந்த் ஃபுல்லா ஹாட் டாபிக்கா இருந்தது இந்த விஷயம் தான். என்டிஆர் அவர்களுக்கு வந்து யூஎஸ்ஏல அட்லாண்டால செலவு வச்சதை பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் மக்கள் ஆல்ரெடி இந்தியன்ஸ் மேல நிறைய ஹேட்ரேட்டும் டிஸ்கிரிமினேஷனும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தின கமெண்ட்ஸ் கூட அப்படிதான் பிரேமா இருந்துச்சு. அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்ட். நீ இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ இல்லைனா யூடியூப் போனால் அதை பற்றியான கமெண்ட்ஸ் மிக முக்கியமாக உள்ளூர் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து எதிராக தான் இருந்தது. இந்த வீடியோ போகிறது முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து ஏப்ரல்லே நடந்தது. அப்போவே ஒரு வீடியோ பண்ணலாமா அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ஒரு சிறு தயக்கம் இருந்தது. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு தமிழ் வர்சஸ் தெலுங்கு அப்படின்னு போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க தமிழ் மக்கள் இங்கே வந்து ஒரு தெலுங்கு லீடருக்கு வந்து நான் செலவைக்கிறதால இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை போயிடக்கூடாது. நான் எப்பயுமே வந்து நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே தான் நான் பார்ப்பேன். அப்படி நான் பார்க்கும்போது சரி வேணாம் அப்படி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் உண்மையாகவே என் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசும்போது பெரும்பாலான மக்கள் இதற்கு எதிராக தான் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க தவிர பெரும்பாலான மக்கள் எதிராக தான் இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது ஓகே இதுக்கான நம்ம அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படி. ஸோ இது வந்து என்டிஆர் சில வச்சதுனால நான் எதுக்குறேன்னு இல்லை. ஏன்னா என்டிஆர் வந்து தெரியும் தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தினார். ஈவன் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டதுன்னு பல பேர் வந்து வீட்டில் ஃபோட்டோவாக கிருஷ்ணர் அவரோட ஃபோட்டோ வச்சு கும்பிட்டதெல்லாம் ஆந்திராவில் நடந்திருக்கு. அண்டு 4 முறை ஒருங்கிணைந்த ஆந்திராவோட முதலமைச்சரை வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அதில் வந்து எனக்கு எல்லளவும் வந்து சந்தேகம் இல்லை. ஸோ என்ன இது இந்த காரணங்களுக்காக ஒரு சிலை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த காரணங்களுக்காக நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சிலைகள் வந்து மிக முக்கியமாக இங்கே வந்து அமெரிக்காவில் உருவாகிடும். ஸோ இந்த காரணங்களுக்காக நாளைக்கு தமிழ்நாட்டிலேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு சிலை வச்சாலோ கலைஞர் கருணாநிதிக்கு சிலை வச்சாலோ ஜெயலலிதா அம்மாவுக்கு சிலை வச்சாலும் என்னோட எதிர்ப்பு அப்படி தான் இருக்கும். ஸோ இது தமிழ் தெலுங்குலாம் இல்லைங்க. ஒட்டுமொத்த இந்தியாவை நம்ம பார்க்கும்போது நம்ம எதை முன்னிறுத்துறோம் நமக்கு எதிராகவோ அது அமைஞ்சிடக்கூடாது. அதுதான் என்னோட கன்சர்னாக இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்னும் நிறைய இந்த அவேர்னஸ் வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேரும். ஸோ நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டியை ரைட் பாத்தில் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட கருத்து தான். உங்களோட கருத்து இதை தாண்டி இருக்கலாம். அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ஆக்கப்பூர்வமாக விவாதிப்போம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்க அடுத்து பேசுகிறேன். பிரேமா, இந்த ஸ்டாச்சு வந்து எப்போ வச்சாங்க? ஆமாம், நல்ல கேள்வி. இது வந்து விவாத பொருளானது ஏப்ரல் மாதம். ஆனால் இந்த ஸ்டாச்சு வந்து நிறுவப்பட்டது வந்து எப்பன்னு பார்த்தோன்னா அக்டோபர் 2024 அட்லாண்டாவில் நிறுவுறாங்க. அது ஒரு ப்ரைவேட் பிளேஸில் தான் இருக்குது இத்தனைக்கும். ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ கொண்டாடும் போது அந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆகுது. அங்கே தான் ஒரு விவாத பொருளை கிரியேட் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சமீப காலமாக இந்தியர்களுக்கு எதிரான அந்த ஹேட்ரட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, அது நிறைய இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ஈவன் தோ வந்து இந்த செலவு வச்சு ஒரு 1.5 வருஷம் ஆனாலும் இது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆனதுக்கு காரணம் அப்பேற்பட்ட காலம் இருக்கிறதுனால தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து ப்ரைவேட் பிளேஸ் தான் இருந்தது. ஏற்கனவே என்டிஆர் அவர்களுக்கு ஒரு சிலை இருக்குது. பஞ்சலோக சிலை வந்து கலிஃபோர்னியாவில் நிறுவியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் வேஷம் போட்டு இருப்பார் அதில் என்டிஆர். ஸோ அது வந்து ப்ரைவேட் பிளேஸ் தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனை வருது, இன்னொரு சிலை நிறுவ பிளான் பண்ணுறாங்க எடிசன் நியூ ஜெர்சியில். அது பப்ளிக் பிளேஸில் அதுக்கான அப்ரூவல் மேயர் ஆஃப் நியூ ஜெர்சி சாம் ஜோசின்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ப்ரைவேட் பிளேஸில் வச்ச வேறதுக்கு அது பிரச்சனையே இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளையில் என்ன வேணாலும் சிலை வச்சுக்கலாம், அது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ். ஆனால் இப்படி பப்ளிக் பிளேஸில் வைக்கும் போது தான் இது இன்னும் நிறைய வந்து விவாத பொருளை கிரியேட் பண்ணுது. ஆனால் ஆல்ரெடி இங்கே வந்து இந்தியன் தலைவர்களோட ஸ்டாச்சு இருக்குல்ல. கரெக்ட். இங்கே ஏற்கனவே இந்திய தலைவர்களோட ஸ்டாச்சு இருந்துட்டு தான் இருக்கு. மிக முக்கியமாக நம் தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களோட ஸ்டாச்சு வாஷிங்டன் டிசியில் இருக்குது, நியூயார்க் சிட்டி யூனியன் ஸ்கொயர் பார்க்கில் இருக்குது, சியாட்டில் வாஷிங்டனில் இருக்குது, கலிஃபோர்னியா எஸ்எஃப்ஓவில் இருக்குது, ஹியூஸ்டன் டெக்சாஸில் இருக்குது, அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்குது. மறுக்கவே முடியாத ஒரு தலைவர் இல்லையா? ஸோ அவரோட சிலை வைக்கும் போது ஈவன் தான் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் உலக புகழ்பெற்ற பல தலைவர்கள் அவர்களோட ரோல் மாடலாக மகாத்மா காந்தி எடுத்திருக்காங்க. மிக முக்கியமாக சொன்னால் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களோட ரோல் மாடல் மகாத்மா காந்தி. அவர்களோட நான் வயலன்ஸ் மூமெண்ட் இல்லையா, அகிம்சை வழி போராட்டத்தை முன்னிறுத்தினார். நெல்சன் மண்டேலா அவர் வந்து ரோல் மாடலாக காந்தியை எடுத்திருக்காரு. பராக் ஒபாமா முன்னாள் பிரசிடென்ட், அவர் சொல்லும் போது என்னோட மாடல் காந்தி சொல்லுவேன். ஸோ மகாத்மா காந்தி நீ 6 இடம் இன்னொரு 60 இடத்துல வைக்கலாம், அதுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் வராது, சப்போர்ட் தான் வரும். நம்மளோட சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட சிலை வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட சிலைக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். சுவாமி விவேகானந்தா அவர்களோட சிலை அதற்கும் எதிர்ப்பு இல்லை. இவங்க எல்லாமே வந்து ஏதோ ஒரு காலத்தில் இந்தியாவுக்கான மிக முக்கியமான ஒரு பங்கு ஆற்றினவர்களாக இருக்காங்க. மிக முக்கியமான ஒரு இந்தியா போராட்டத்திலேயோ விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு ஆற்றினவர்களாக இருக்காங்க. ஸோ அங்கே எங்கேயுமே வந்து நமக்கு மாற்று கருத்து வரப்போகிறது இல்லையா? ஆனால் நீங்கள் இப்போ வைக்கக்கூடிய சிலையெல்லாம் ஒரு ஆக்டர் கம் பொலிட்டீஷியன் அந்த ஒரு இப்போ ஆந்திராவில் அவங்க ரொம்ப ப்ராப்ளம்.
இல்லை தமிழ்நாட்டில் பிரபலம் அப்படி வந்து சிலையை வைக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு கேள்வியை எழுப்பும் தான். நீங்கள் எதை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்ப தான் செய்யும். அதேமா ஆல்ரெடி இங்கே சவுத்துனாலே ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு தானே இருக்கு. ஆமாம், நீ எப்பயுமே யூஎஸ்எல் நீ பார்க்கும்போது சதர்ன் பார்ட்டில் கொஞ்சம் நிறவெறி அதிகமாக தான் இருக்கும். இப்போ இல்லை, நீ வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே எடுத்துக்கோ. நம்ம வந்து யூஎஸ்ஏ ஹிஸ்ட்ரி எழுதும் போது பெரும்பாலான நபர்கள் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்த பிறகு எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதற்கு முன்பே இருந்தது இல்லையா, சிவப்பிந்தியர்களும் ஆர் பூர்வீக குடியேறிகளும் இங்கே இருந்தாங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு நடந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அதன் பிறகு வந்து பிரிட்டிஷ் வந்து ஆள்றாங்க, பிரிட்டிஷ்லேருந்து ஃப்ரீடம் வருது, சிவில் வார் வருது, சிவில் ரைட்ஸ் வருது. ஈவன் தோ சிவில் ரைட்ஸ் வந்தாலும் கருப்பினத்தவர்களுக்கு ஓட்டு போடும் முழு உரிமை வந்து 1964 ஜான் எஃப் கென்னடி இருக்கும் போதே அதற்கான வரைவு இருந்தது. ஆனால் அவர் இறந்துட்டார் அசாசினேஷனில். அதன் பிறகு ஜான்சன் நினைக்கிறேன் அவங்க பீரியடில் தான் அது கையெழுத்தாகுது. ஸோ அதாவது நீங்கள் 100 வருடத்துக்கு உள்ளாக தான் உங்களுக்கான ஒரு ஈக்குவல் ரைட்ஸை அட்லீஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த காலகட்டம் அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். 1936 100 வருடத்துக்கு உள்ளாக நடந்த ஒரு வரலாறு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஏன்னா சவுத் எந்த அளவுக்கு வந்து நிறவெறியில் அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு வரேன். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவரோட பேர் ஜேம்ஸ் கிளீவ்லாண்ட் ஓவன்ஸு. அவர் பிறந்த வந்து அலபாமா சவுத்தில் தான் பிறக்கிறாரு. நிறவெறி அதிகமாக இருந்ததுனால அவங்க ஃபேமிலி அங்கேருந்து குடிபெயர்றாங்க. 2 விஷயம், நிறவெறி தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்படுறதில்ல, பிகாஸ் அவங்க கலரை வச்சு. அதனால் அங்கேருந்து கிளீவ்லாண்ட் வராங்க. கிளீவ்லாண்டில் அங்கே வந்து நிறைய அயன் சார்ந்த இரும்பு தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்தது. ப்ளஸ் உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருந்தது. அதனால் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் வந்து 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒலிம்பிக்ஸ் ஆர்த்தி. உலகமே உற்று பார்த்த ஒரு ஒலிம்பிக்ஸ். காரணம் அது நடந்தது ஜெர்மனியில். ஹிட்லர் தன்னோட ஆளுமையை, தன்னோட மிலிட்ரி பவரை உலகத்துக்கு எடுத்துரைக்க ஒரு கருவியாக அந்த ஒலிம்பிக்ஸை பயன்படுத்தினார். ஸோ நம்ம நாட்டு மக்கள் ஜெயிக்கணுங்கிறதுல ஹிட்லர் ரொம்ப மும்முரமாக இருந்தார். அங்கே போய் 4 தங்கப்பதக்கம் வென்று வர்றாரு ஜெஸ்ஸி ஓவன்ஸ். யோசிச்சு பாரு. அப்போ நிறைய கான்ட்ரவர்சி இருந்துச்சு. மிக முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சி என்னச்சுன்னா, ஹிட்லர் வந்து கை கொடுக்கல ஜெஸ்ஸி ஓவன்ஸ்க்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. ஆனால் ஜெஸ்ஸி ஓவன்ஸ் பின்னால் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஹிட்லர் வந்து அந்த இனாகரேஷன் ஃபங்க்ஷன்லேயே வந்து ஒரு சில வீரருக்கு தான் கை கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போனோன்னா அந்த ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லிட்டாங்க, இந்த கை கொடுக்குற பழக்கமே வேணாம், நீங்கள் ஜஸ்ட் கை அசைங்க போதும்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து வெற்றி பெற்றவங்களை பார்த்து கை அசிட்டாங்க. ஸோ அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஹிட்லர் என்னை பார்த்து கை அசிச்சார் வெற்றி பெற்ற பிறகு. ஆனால் நான் என் சொந்த நாட்டுக்கு என் சொந்த நாட்டுக்காக 4 தங்கப்பதக்கம் வென்று வரேன். அப்போ இருந்த பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரோசல்வெல்ட் வந்து எனக்கு ஒரு டெலகிராம் கூட அனுப்பலை, ஒயிட் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணல அந்த விழாக்களில். ஸோ நான் ரொம்ப வலி எனக்கு ஏற்பட்டது ஹிட்லர்ல ரோசல்வெல்ட்டில் தான் இருக்கிறேன். அதோட ஒரு கொடுமையான விஷயம் தெரியுமா, நியூயார்க்கில் அவங்களுக்கான ஜெயிச்சவங்களுக்கான பாடல் நடக்கும்போது இவர் அந்த ஹோட்டலில் முன்வழியாக போக முடியல. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. பிளாக் பீப்புள்னா ஒரு பஸ்ஸில் முன்னாடி உட்கார முடியாது, பின்னாடி தான் உட்காரணும். நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எலிவேட்டர் பயன்படுத்த முடியாது. இந்த ஃப்ரைட்லாம் எலிவேட்டர் பயன்படுத்துவாங்களா, அதில் தான் அவரும் அவங்க அம்மாவும் வராங்க. இந்த மாதிரி நிறைய நிறவெறி. அவர் வந்து ஓஎஸ்யூவில் தான் படிக்கிறாரு. ஓஎஸ்யூவில் ஆன் கேம்பஸில் தங்க முடியாது, பிகாஸ் பிளாக் பீப்புள் அலோடு இல்லை. ஸோ அவர் வந்து ஆஃப் கேம்பஸில் தங்குறாரு. ஸ்காலர்ஷிப் கிடையாது, கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்கிறாரு. 4 தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்து வேலை கிடைக்கல. 1936 100 வருடத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட அமெரிக்கா தான் இருந்தது. ஈவன் 1960களிலுமே அப்படி தான் இருந்தது. அதனால தான் ஒரு தலைவர் உருவானார், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். அவர் நான் முன்னாடி சொன்னதான் ரோல் மாடலாக யார் எடுத்துட்டாரு, மகாத்மா காந்தியை எடுத்துக்கிட்டாரு. ஐ ஹாவ் அ ட்ரீம் அவரோட அந்த ஸ்பீச் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச். வாஷிங்டன் டிசியில் கண்டிப்பாக எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அமெரிக்கா நம்ம இப்போ பார்க்குறோம் ஒரு அமெரிக்கா இல்லையா, ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம், நமக்கான எல்லா ஃப்ரீடமும் இருக்குது. ஆனால் இந்த அமெரிக்கா கட்டமைக்கப்பட்ட பாடுபட்டவர்கள் சாக்ரிஃபைஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் இந்தியர்களோட பங்கு மிக 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 கம்மியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் முன்னாடி ஒரு படம் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன். கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இங்கே பூர்வக்குடியவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை அழகாக சொல்கிற ஒரு படம். கிரீன் புக், அந்த படத்தையும் பாருங்கள். டான் ஷேர்லின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பியானிஸ்ட் அமெரிக்கர் தான். அவரும் இட்டாலியன் பாடிகார்டு, அவரோட பாடிகார்டு டோனி லீ போடுவார். ஸோ 2 பேரும் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன பிளான் பண்ணுவாரோ கான்செப்ட் பண்ணுவார் ஆர்த்தி. யூஎஸ்ஏ ஃபுல்லாக மிட்வெஸ்ட்லேருந்து சவுத்துக்கு வருவார். ஸோ நியூயார்க்கில் ஆரம்பித்து அலபாமாவில் பர்மிங்ஹாமில் முடிகிற அந்த கான்செப்ட்டு, அது அப்படியே அந்த படம் பார்த்தா தெரியும் ஒரு ரேசிசம் அப்போ எப்படி இருந்தது. மிட்வெஸ்ட் வர்சஸ் சவுத்து நல்லா க்ளீனாக வந்து காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து லாஸ்ட்டாக அலபாமாவில் ஒரு கான்செப்ட் பண்ணணும். அங்கே பார்த்தா அந்த வென்யூவில் வந்து ஒன்லி ஒயிட் ஒன்லி வேணும். ஸோ பிளாக் யாருக்குமே அங்கே இன்வைட் கிடையாது. ஆனால் இங்கே அவர் தான் கான்செப்ட் பண்ண போகிறார். அங்கே சாப்பிட போகிற ஹோட்டலில் அவருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க.
கலர்டு பீப்புள் அவளோட இல்லை அப்படிமா. இந்த மாதிரி வந்து அந்த படங்கள்லாம் வந்து நம்ம இந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சு கொள்ளறதுக்கான எளிமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த நாட்டில் இருக்கோமோ அந்த வரலாறு ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். அவர்களோட வரலாறு இந்த அளவுக்கு வந்துருக்குன்னா அது எந்த சிதைவில்லாமல் நம்ம காப்பாற்றுது. ஸோ நம்ம என்ன முன்னெடுத்து வைக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மகாத்மா காந்தியை வைக்கிறதுக்கும் இங்கே சுவாமி விவேகானந்தரோ அம்பேத்கரை வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறஸ் நீங்கள் என்டிஆரையோ நீங்கள் எம்ஜிஆரையோ இங்கே வச்சிங்கன்னா அது பிரச்சனை தான் வரும். நிறைய பேர் சொல்றாங்க கேஸ்ட் சம்பந்தமாவும் இதுல இருக்குன்னு. ஆமா, நீ வந்து ஆந்திரால பார்த்தா 2 பெரிய ஃபேமிலி இருக்காங்க. அவங்க எப்படி பிரிவாங்கன்னு பார்த்தா கேஸ்ட் வச்சு தான் பிரிவாங்க. எனக்கு காலேஜ் படிக்கிற நேரத்துலலாம் என் ஃப்ரெண்ட்லாம் வந்து நிறைய பேர் ஆந்திராலேருந்து வருவாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணும்போது அப்படியே கான்ட்ராஸ்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இங்கே இந்த பக்கம் பார்க்கும்போது பாலகிருஷ்ணா, ஜூனியர் என்டிஆர், கல்யாண் ராம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது சிரஞ்சீவி, பான் கல்யாண், ராம் சரண், அல்லு அர்ஜுன் இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்க்கும்போது 2 பேரும் டிஃப்ரெண்ட் ஃபேமிலி, கேஸ்ட் வச்சு பிரிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி வந்து நான் சொன்னேன் இல்லையா, சில ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது எதை ஒட்டி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு விஷயம்தான். ஸோ கேஸ்டை ஒட்டி தான் வந்து இங்கே ஸ்டாச்சு வச்சு கரெக்டாக அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு விதத்தில் நான் தான் சொல்கிறேன், அதுக்கு தான் இந்த வரலாறு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன்லாம் ஒழிச்சிட்டு எல்லாரும் ஈக்குவல் சொல்லும் போது ஒரு கேஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம முன்னிறுத்துறோம்னா நீ திரும்ப டிஸ்கிரிமினேஷனை தான் நம்ம முன்னிறுத்துறோம். ஸோ இதை இந்த ஊர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு நிறைய ஹேட்ரட் நிறைய பரவுறாங்க, இந்தியன்ஸை நிறைய டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பாயிண்ட் வைக்கும்போது நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் செஞ்சால் கூட நம்மளை நிறைய காணர் தான் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான காலகட்டம் ரொம்ப விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது என்னோட பர்சனல் கருத்து இல்லையா. இதை மீறி வந்து இன்னும் டயாட் ஃபேன்ஸு இன்னொரு 10 சிலை வைக்கலாம் இல்லை, அது நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் வந்து அவங்க வீட்டு கொலையில் எல்லாருமே வச்சுக்கலாம். ஸோ அது அவங்களோட சொந்த விஷயம். இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து சில சிட்டியில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வைக்கலாம். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். பட் இது எங்களோட கருத்து. நிறைய விஷயம் பேசிட்டோம், ஆனால் ஒரே கருத்து தான் நான் என்ன சொல்லணும்னா, நம்ம இங்கே முன்னிறுத்த வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இந்தியர்களாக முன்னிறுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஒற்றுமை. ஸோ இந்த மக்களோட ஒற்றுமையாக நம்ம நிற்கிறது மட்டும்தான் தவிர எந்த விதத்துலையும் நம்ம இங்கே கேஸ்டையோ ரிலீஜனோ டிஸ்கிரிமினேஷனோ கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ ரிலிஜன் சார்பாக இந்த மக்கள் வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னா அது எல்லாரும் கார்னர் பண்ணுறதுல ஒரு சிலர் பண்ணுறது தான். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்தியர்கள் ஒரு சிலர் பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே வந்து இந்த நேரங்களில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சில தவறுகள் கூட நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப காலத்தோட கட்டாயம் நினைக்கிறேன். நம்ம எல்லாமே ஒத்துமையோடு இந்த மக்களோடு நிற்கிறது காலத்தோட கட்டாயம். ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு மாற்றுக்கிறது கூட இருக்கலாம், நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அதை நம்ம வந்து விவாதிப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.